வணக்கம். போட்டித் தேர்வு வினாவிடையில் இன்று நம்ம பார்க்க போகிற தலைப்பு புவியியல் தலைப்பிலிருந்து புவியியல் பாடத்திலிருந்து பல்நோக்கு திட்டம். குறிப்பாக பல்நோக்கு திட்டம் என்பது என்ன அப்படின்றத பார்ப்பதற்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். போட்டித் தேர்வுக்கு வரக்கூடிய நல்ல தகவல்கள் உங்களுக்காக வழங்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக வரலாறு, புவியியல், அரசியல் அமைப்பு, பொருளியல் சார்ந்த தகவல்கள் தொடர்ந்து நம்ம கொடுத்துட்டே இருக்கிறோம். அதனால் கண்டிப்பாக பயனுள்ள தகவல்களாக இது இருக்கும். குறிப்பாக எதிர் வரக்கூடிய குரூப் 2 அண்டு பிஜிடிஆர்பி இந்த 2 வினா தேர்வுகளுக்கும் உகந்ததாக நம்மளுடைய சேனல் கொடுக்கப்பட்டிருக்கு. இதிலிருந்து கொடுக்கப்படுகின்ற தகவல்களை நீங்கள் நோட்ஸ் எடுத்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? இப்போ தலைப்புக்கு போயிடலாம். பல்நோக்கு திட்டம் பல நோக்கங்களுக்காக, குறிப்பாக நீரின் மூலமாக நீரானது பல நோக்கங்களுக்காக பயன்படுத்துகிற திட்டம் தான் பல்நோக்கு திட்டம். குறிப்பாக அதிகமாக மழைக்காலங்களில் சேமித்து வைக்கப்படுகின்ற நீர், அணையின் மூலமாக சேமித்து வைக்கப்படுகின்ற நீரானது பல நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படுகிறது. குறிப்பாக அணையின் மூலமாக அமைக்கப்பட்டுள்ள நீர் குடிநீராக பயன்படுத்தப்படுகிறது, விவசாயத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் மின்சாரம் உற்பத்தி செய்வதற்கு பயன்படுத்தப்படுகிறது, தொழிற்சாலைகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது. இது மாதிரி பல நோக்கங்களுக்காக பயன்படுத்தக்கூடிய திட்டம் தான் பல்நோக்கு திட்டம். பல்நோக்கு திட்டத்தில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற அணை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹிராக்குட் அணை. சரிங்களா? ஹிராக்குட் அணை பற்றி நம்ம இங்கு தகவல்களை பார்க்கலாம். குறிப்பாக ஹிராக்குட் அணை ஒரிசா மாநிலத்தில் மகாநதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணை ஹிராக்குட் அணை ஆகும். ஒரிசா மாநிலத்தில் மகாநதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணை ஹிராக்குட் அணையாகும். இது உலகிலேயே மிக நீளமான அணை அப்படின்னு சொல்லிட்டு இதை குறிப்பிடுறாங்க. இதனுடைய நீளம் அப்படின்னு பார்க்கும்போது சுமார் 10 கிலோமீட்டர் அளவுக்கு நீளம் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. இதனுடைய கொள்ளளவு அப்படின்னு பார்க்கும்போது 630 அடி அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. சரிங்களா? இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரிசா மாநிலத்தில் மகாநதியின் குறுக்கே சாம்பல்பூர் மாவட்டத்தில் இது அமைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக உலகின் மண்ணாலான அணைகளில் மிக நீளமான அணை அப்படின்னு சொல்லிட்டு இதை குறிப்பிடுறாங்க. இந்த அணையானது 1948ஆம் ஆண்டு கட்டத் தொடங்கப்பட்டிருக்கு. 1948ஆம் ஆண்டு கட்டத் தொடங்கப்பட்டிருக்கு. இதனுடைய செயல்பாடு 1957ஆம் ஆண்டு இது செயல்பாட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா குறிப்பாக இதன் முன்புறத்தில், அதாவது அணையின் பின்புறத்தில் பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு ஏரியும், அது மட்டும் இல்லாமல் நீரை தேக்கி வைத்து கொள்ளக்கூடிய மிக உயரமான ஒரு அணையாகவும் இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க. இது சுமார் இதனுடைய கொள்ளளவு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 630 அடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே பார்க்குறோம். இதன் மூலமாக ஒரிசா மாநிலத்தின் பல்வேறு பகுதிகள் பார்த்தீங்கன்னாக்கா பயனடைகிறது. அது மட்டுமல்லாமல் குறிப்பாக இந்த அணையானது பார்த்திங்கன்னா மின்சார உற்பத்தியும் இதன் மூலமாக மேற்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே பார்க்குறோம். சரிங்களா? அப்போது இதை இந்த ஹிராக்குட் அணையானது பார்த்தீங்கன்னாக்கா இந்திய பல்நோக்கு திட்டங்களில் மிக குறிப்பிடத்தகுந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே பார்க்குறோம். சரிங்களா? அந்த வகையில் பார்க்கும்போது பல நோக்கங்களுக்காக அமைக்கப்பட்டுள்ள இந்த அணை உலகின் மண்ணான அணைகளில் மிக நீளமானது அப்படின்னு சொல்லிட்டோம் குறிப்பிடுறாங்க. சரிங்களா? இதனுடைய மொத்தமான நீளம் அப்படின்னு பார்க்கும்போது 25 கிலோமீட்டர் சொல்கிறாங்க. சரிங்களா? குறிப்பாக இதில் குறிப்பிடத்தகுந்தது 10 கிலோமீட்டர்னு குறிப்பிட்டு பிறகு 6.2 மைல் தொலைவில் இருந்து கட்டப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. சரிங்களா? கண்டிப்பாக இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா? இந்த பல்நோக்கு திட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அடுத்தடுத்த வீடியோக்களில் அடுத்தடுத்த அணைகளை பற்றி நம்ம இன்னும் பல தகவல்களை கொடுக்கலாம். இது சுதந்திர இந்தியாவில் செயல்படுத்தப்பட்ட முதல் பல்நோக்கு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இதை குறிப்பிடுறாங்க. மிகப்பெரிய பல்நோக்கு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டோம் இதை குறிப்பிடுறாங்க. சரிங்களா? இந்த தகவல்கள் கட்டாயம் உங்களுக்கு பிடித்ததாக இருக்கும். சரிங்களா? இதன் மூலம் நல்ல ஒரு தகவலை இந்த வீடியோக்கள் மூலம் நீங்கள் பெற முடியும். அடுத்தடுத்த வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? மீண்டும் ஒரு செய்தியோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.